லார்ட் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேவ செய்தி காய்ச்சோம். முன்னவங்களேசுக்கு நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையில், ஆசீர்வாத ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே வேத வாசிக்க, ஆண்டவரே சோத்திர ஜபிக்க, ஆண்டவரே மக்கன்று ஆண்டவரே காணிக்க பலி செலுத்த கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே தேவ செய்தியையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் என்னோடு பேசும், எங்களோடு உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், எங்களோடு பேசுகிற தேவனாய் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதனுடைய ஆண்டவர் தற்பரியங்களை அறிந்து ஆண்டவரே சோத்திரம் வசனத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வாதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளில் நான் முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொரு முறையும் நாம் சபைக்கு வேண்டிய நல்ல செய்திகளை நாம் கேட்கிறோம். சோத்திரம். தேவ சபை பிரசிக்க வேண்டியவைகள் என்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவ சபையானது, இந்த தேவ சபையில் அநேக சத்தியங்களை நாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் இந்த நாளிலும் தேவ சபையானது, தேவ சபை உலகம் முழுவதும் இருக்கிறதான ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உள்ள சபை தேவ சபை. அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற சபை தேவ சபை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது நம்ம எவ்வளோ சத்தியங்களை தியானிக்கிறோம். அதில் சோத்திரம் இந்த முக்கியமாக கர்த்தர் ஞாபகப்படுத்த முடியாத சில சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒரு 10 பாயிண்டில் ஒரு 2 சோத்திரம் முக்கியமான சம்பவ விதத்தினுடைய மகத்துவங்கள் வெளிப்படும். சோதரம் நாம் இதை அப்படி பார்க்கும்போது 20 பாயிண்ட் நெருக்கி வரும். ஆனாலும் கூட அதை சுருக்கி ஒரு 10 பாயிண்டாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் பிரசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கும்போது நீங்கள் கேட்குறவங்க என்ன பண்ணணும், இதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் சோத்திர ஒரு வேலை இது வரைக்கும் தியானிக்காத ஒரு சில வார்த்தைகளாக இருக்கலாம், இதில் இருக்கும். சோத்திரம். அதை நீங்கள் அறிந்து என்ன செய்யணும், தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தேவனை குறித்து கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு, நம்ம ஆண்டவராய் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நாம் சோத்திரம் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் விசுவாசிப்பாங்க, அவங்கள் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரி, ரோமர் 10 நம்ம வாசித்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நல்ல கவனிங்க, இங்கே வந்திருக்கிற இங்கே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து நாம் தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அதே சமயத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு இருக்கிற, இன்னும் அனுஷ்டானம் எடுக்கலைனாலும் சோத்திரம் அறிந்து கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் என்ன செய்ய முடியும், இறைச்சிக்கப்படும். எந்த மதத்தார், எந்த இனத்தார், இந்த ஜனத்தார், எந்த பாசைக்காரர்கள், எந்த தேசத்தார் என்ற வித்தியாசமே இல்லை. கர்த்தரிடத்தில் ஜாதி, மதம், இனம், சோத்திர, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இது ஒன்றுமே எங்கே இல்லை. ஆமாம், வேதத்தில் சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துலையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், தேவனே சோத்திரம் எல்லாரையும் சமமாக பார்க்கும்போது நாமும் சமமாக பார்க்கணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. சரி, வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள், ஆமாம் பாருங்கள் சோத்திரம், ஏன் தேவனுடைய வசனத்தை நம்ம பிரசிக்கிறோம், இப்போ ஊழியர்கள் பிரசிக்கிறோம்னா தேவனை விசுவாசிக்க முடியாகத்தான். அப்போ விசுவாசித்தா தான் தொழுது கொள்வார்கள். அவர் விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆமாம், கேள்விப்படாதவர்கள் இருக்கிறாங்க. சோத்திர உலகத்தில் இருந்தாலும் கூட, இன்னும் உலகத்தில் பல தேசங்களில் அவரை கேள்விப்பட்டுமே அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனாலும் கூட கேள்விப்பட வேண்டும். அவர்கள் கேள்விப்படாதவர்கள் கேள்விப்படும்படியாக, இயேசுவை அறியாதவர்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். வாசிக்கலாம். எப்படி விசுவாசிப்பார்கள்?
ஆமாம், சொல்லக்கூடியவங்க இல்லாத பட்சத்தில் எப்படி கேள்விப்பட முடியும்? ஆண்டவரை குறித்து சொல்லாதவர்கள் இருப்பார்களானால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அறியாதவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள் என்பது அதனுடைய வசனத்துடைய அர்த்தம். சோத்திரம். நல்ல வேத பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அது தொடர்ச்சியான வசனனால வாசிக்க சொல்கிறேன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சோத்திரம். அனுப்பப்பட வேண்டியிருக்கு. அதற்கென்று தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்கள், தேவன் கொடுத்த அழைப்பு இருக்கிறது. அப்போ அனுப்பப்படுறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இப்போ எங்களை கர்த்தர் இந்த பகுதியில் அனுப்பினார். நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், சென்னையில் ஒரு இடத்துல இருந்தோம், இங்கே அனுப்பினார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தேவன் எங்கே ஊழியத்தை வச்சிருக்கிறாரோ அங்கே அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அங்கே போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவரை குறித்து நாம் பிரசங்கிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட அனைவருமே தேவனுடைய சோத்திரம் சித்தத்தை ஊழியத்தை செய்வதற்கு கவனமாக இருக்கணும். அப்படின்போது சோத்திரம் சபை ஊழியத்தை செய்யணுமா அப்படி சொல்ல வரல. சுவிசேஷம் ட்ராக்ஸ் கொடுக்கறது, சோத்திரம் மெகாஃபோன் மூலமாக கர்த்தர் சோத்திர சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, தெருப்பிரசங்கம், கிராம ஊழியம், இதெல்லாம் நம்ம செய்யணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் தான். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35 வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு, பார்த்தீங்களா, சோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை சோத்திரம் தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்னு பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறது, நாம் வேதம் முழுவதும் கர்த்தருடைய நாமம். சோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். சோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஜெசுவா, புதிய ஏற்பாட்டில் இயேசு என்பதும், பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்பதும் ஒன்று தான். அல்லேலூயா. சரி. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு என்ன செஞ்சானா, இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கூட பேசினார்? கந்தாகை மந்திரி. சோத்திரம். கந்தாகை தேசத்தில் இருக்கிறதான ஒரு மந்திரி என்ன செஞ்சார்? எருசலேமில் தேவனை தொழுது கொண்டு திரும்பி போகிறார். ஆனால் அவருக்கு ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு போகிறார். அதற்கு விளக்கம் தெரியல. அந்த ஏசியா தீர்க்க தரிசனம் முழுமையாக யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வேத பகுதி. அதை வாசிட்டு போகிறார், அவருக்கு புரியல. அப்போ தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறார் என்பது ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு விருப்பம் வாஞ்சியை உண்டாக்கியிருக்கும்போது உடனே பிலிப்பு அனுப்புகிறார். அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள். ரதத்தில் போகிறார். ஏன்னா மந்திரியாச்சே, ரதத்தில் போகிறார். அப்போ பாருங்கள், அப்படியே அந்த நாட்களில் உண்மை தெய்வத்தை புறஜாதி ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதெல்லாம் கந்தாகை என்பது அது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு தேசம். அங்கேருந்து ஆராதிக்க எருசலேமுக்கு அந்த மனிதன் திரும்பி போகும்போது கர்த்தர் ரதத்தோடு சேர்ந்து கொள். அப்போ போகும்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா? என்ன எந்த புதிய வாசிக்கிறீர்? ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறார். சோத்திரம். அப்போ எனக்கு ஒரு விலைக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை குறித்து அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து என்ன செஞ்சார்? பிரசங்கித்தார். இயேசுவை குறித்து பிரசங்கிக்கணும். சோத்திர. வேதத்திலேருந்து நம்ம ஒரு சில வேதத்திலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? சம்பவங்களை சொல்லி அதே சமயத்தில் அது யாரை குறித்து சொல்கிறது? ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற சத்தியங்கள் இருக்கிறது. ஆகவே முன்னிட்டு இயேசுவை நம்ம பிரசங்கிக்கணும். கர்த்தராக இயேசுவை தான் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் சோத்தை அறிவிக்கணும் என்று பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே அதிகாரத்தில் அதே அப்போஸ்தலர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 11:20. சரி. பாருங்கள், இவர் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்குது. யார்? விசுவாசிங்க என்ன பண்ணாங்க? சீப்ரு தீபாரும் சீரனை பட்டணமாய் சிலர் எங்கே போனாங்களாம்? அந்தியோக்கியா பட்டணத்துக்கு என்ன செஞ்சாங்களாம்? பாருங்க, கிரேக்கருடனே பேசி
கர்த்தராய் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இங்கே பிரசங்கித்தவர்கள் யாருன்னா அப்போஸ்தலர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, விசுவாசிகள் பிரசங்கிக்கிறாங்க. அதனால் சுவிசேஷ பிரசங்கிக்கிறது ஆமாம் ஊழியர்கள் தான். சின்ன ஸ்தோத்திரம். சிலர் ஊழியம்னாலே என்ன நினைக்கிறது, பாஸ்டர் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணணும், ஸ்தோத்திரம். அதுக்கு அழைப்பு இருந்தால் தேவன் ஏதாவது எந்த இடத்துல ஊழியத்தை கொடுத்துருக்காரு என்பதெல்லாம் அறிந்து அது செய்வது ஒரு பகுதி உண்டு. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நான் சொல்லுவேன் சுவிசேஷகர்கள், சுவிசேஷிகள். அல்லேலூயா. ஆமாம், அதை செய்யணும். அதுதான் முதல்ல செய்கிறது. நாம் விசுவாசியாக இருக்கும்போது அதைத்தான் நாங்கள் செஞ்சோம். முதல்ல செஞ்சது சுவிசேஷம் அறிவிக்கிற பணி. சோதருக்கு தேவன் கொடுத்த ஊழியர்களுக்கு கடங்கி கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து சோதர சபையோடு இணைந்து அன்றைக்கி கீழ்ப்படிந்து ஊழியத்தை செய்தோம். இன்றைக்கி இந்த முழு நேர ஊழியத்தை கருத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் நடத்துகிற விதம். அப்போ சோதர இங்கே சொல்லப்படுகிறது யாருன்னு கேட்டால் நான் சொன்னேன், சோதர் விசுவாசிகள் தான் போய் அந்தியோக பாருங்க, ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போகிறாங்க பாருங்கள். கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய யாரை குறித்து தான் பிரசங்கித்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். இன்றைக்கே நம்ம அதை தான் செய்யணும். சரி, அடுத்து வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தையும் வேத வாக்கியங்களை நியாயங்களையும் பிரசங்கிக்கணும். என்ன செய்யணும்? வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தையும் வேத வாக்கியங்களையும் நியாயங்கள்னு இருக்குது, பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம். அப்பொழுது பேச தொடங்கி, பார்த்தீங்களா, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு பார்த்தீங்களா, இயேசுவை கிறிஸ்து பிரசங்கித்தான். ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பவுல் தன் வழக்கத்தின்படியே சோதனம், பார்த்தீங்களா, அவர் அப்போஸ்தலன் பவுல் அந்தியோக்கிய பட்டணத்தில் தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கே அதே சமயத்தில் பர்னபாவும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இன்னும் சில ஊழியர்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அந்த நாட்களில் எருசலேமில் சபை பெருசாக இருந்தது, பெரிய சபையாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்தியோக்கியா பட்டணத்தில் இருந்த சபை அடுத்த பெரிய சபையாக இருந்தது, ரெண்டாவதாக. அங்கே ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது தான் பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம், இவர்களை நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு வேறு பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. என்ன ஊழியம்? மிஷினரி ஊழியம். அல்லேலூயா. அதாவது இப்படி சொல்லப்போனால் ஸ்தோத்திரம், நம்முடைய மிஷினரி ஊழியம், அந்த ஊழியம்தான். கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தில் கூட இந்த தென்பகுதியிலிருந்து வடபகுதியில் போய் தேவனை அறியாத ஜனங்களுக்கு மிஷினரிகளாக ஊழியம் செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய ஊழியர்கள் உண்டு, ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் போன்றவர்கள்லாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, அடுத்த வசனம் கூட வாசி, ஏன்னா தொடர்ச்சியாக வர்றதுனால வாசிக்கலாம். அடுத்த வசனம் நல்ல கொண்டிங்க. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோர்ந்து எழுந்திருக்கும். முக்கியமாக ஆண்டவரை குறித்து அவருடைய பூமிக்கு வந்த நோக்கம் சோத்திரம். எதற்காக வந்தார்? எனக்காக உங்களுக்காக பாடுபட வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க வந்தார். ஸ்தோத்திரம். உலகம் முழுவதுக்கு சகல மனுஷருடைய பாவங்களுக்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இரட்சகராக, உலக இரட்சகராக, கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவராக, கர்த்தராக அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த கர்த்தராக இயேசு தான் கிறிஸ்து என்பது, அதாவது மெஸ்ஸியா என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் யூதர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புனா எப்படி? மெஸ்ஸியா என்றால் அன்னைக்கு ரோமருடைய ஆட்சியத்தின் கீழே இருந்தாங்க அந்த யூதர்கள். ஆகவே அவர் யுத்தம் செய்து என்ன செய்வார்? ராஜாவாக ஒரு தாவீதை போல ஒரு யுத்தம் பண்ணி சோதர தங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருப்பார் என்று நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையானது ஜனங்களுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக, உலக இரட்சகராக, கர்த்தர் மனுக்குலத்தின் விடுதலைக்காக அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து சோதர ரட்சிப்பை தருவதற்காகவே வந்தார். அல்லேலூயா. அது அவர்கள் அறியாமல் இருந்தாங்க. ஆகவே
நீங்கள் சிலுவையில் அறைந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்லும்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே அவர் கிறிஸ்துவாக தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்தான் மெசியா. அவர்தான் கிறிஸ்து என்றாலும் மெசியா என்றாலும் ஒரே அர்த்தம்தான். சோத்திர என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான், வேத வசனத்தை உறுதிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகளையும் தேவராஜ்யத்தை குறித்து என்ன செய்யணும்? தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகள், அதே தேவராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நல்ல கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பார்த்தீங்களா, ஒரு விசுவாசியாக இருந்தவர் சபையில், எருசலேம் சபையில் விசுவாசியாக இருந்தவர். சபை பெருகும்போது அந்த ஜனங்களை இது பண்ணுறதுக்கு உங்களிலிருந்து ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, ஊழியர்கள் சொன்னாங்க. அப்போ விசுவாசிகளுக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணி ஒரு மூப்பரை போன்று சொல்லலாம், மூப்பரை போன்றவர்கள் ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. அந்த தெரிந்து கொண்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் சகோதரன் பந்தி விசாரிப்புக்காக முதல்ல பாருங்கள், பந்தி விசாரிப்பு அந்த நாட்களில் சகோதரம் பல இடங்களிலிருந்து ரொம்ப தூர இடத்துலருந்துலாம் ஆராதிக்க வருவாங்க எருசலேம் பட்டணத்துக்கு. அப்போ கர்த்தர் சகோதரன் அன்று யூதர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டாகி 3000 5000 திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய காரியங்கள் விசுவாசிகளுக்கு விசாரித்து அவருடைய குறைவுகளை சரி பண்ணுறதுக்காக அந்த 7 பேரையும் விசுவாசிகளே சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர்களில் ஒருவர் தான் பிலிப்பு. அல்லேலூயா. சோத்திரம். அந்த பிலிப்பு போய் என்ன பண்ணார்? சுவிசேஷரம் ஆயிட்டார். பின்னாடி அவர் செஞ்ச ஊழியம் அதான் சுவிசேஷம் தான். அது பிறலாம் அவர் சபையெல்லாம் நடத்தினதாக இல்லை. பிலிப்பு பிரசங்கித்ததே அவர்கள் பாருங்கள், சோத்திரம். அவர்கள் யார் சமாரியா பட்டணத்தார் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எருசலேமிலிருந்து சமாரியாவில் போய் ஒளிஞ்சிடுறாரு. அங்கே ஜனங்கள் புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, ஞானஸ்நானம் பெறுறாங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறாங்க. தேவனுடைய சோத்ரா அந்த பரலோக ராஜ்யத்து குடும்பத்துக்குள்ளேயும் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த அனுபவத்துக்குள்ளாலாம் கொண்டு வரப்படுறாங்க. பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட பாக்கியம்! கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம். அந்த கடைசி வசனம் வருது இல்லையா? பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரோமுக்கு அவர் கொண்டு போகப்பட்டார் தேவசத்தத்தின்படி. அங்கே சில காலம் ஊழியம் செய்து சோத்திரம் அவர் இரத்த சாட்சியாக மறிக்க போகிறார். தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு மறிக்க போகிறார். இதெல்லாம் அவருக்கு முன்கூட்டி தெரியும். ஆனாலும் கூட அவர் மரணத்தை குறித்து எதுவும் கலங்காதபடிக்கு மிகுந்த தைரியத்துடன், அந்த வசனம் எப்படி இருக்கு ஆரம்பிக்குது பாருங்கள், மிகுந்த தைரியத்துடனே. ஆமாம், எருசலேமில் இருக்கிற வரைக்கும் இந்த தடை இருந்துச்சு. அங்கே போனால் தடை இல்லை. தடை இல்லாமல் பாருங்கள், சோத்திரம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் மறிக்க போகிறேன்னே, சரி என்னத்தை, சரி போதும், இது வரைக்கும் செஞ்ச ஊழியம் போதும்னு நினைக்கல, மறிக்கிற வரைக்கும் ஊழியம் செஞ்சார். அல்லேலூயா. கண்ணை மூடுற வரைக்கும் ஊழியம் செஞ்சார். ஜீவன் போகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சாருங்க பவுல். சோத்திரம். அப்படி தான் இன்றைக்கி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்முடைய ஆண்டவருக்காக, உண்மை தெய்வமாகிய கர்த்தராகிய இந்த ஆண்டவருக்காக நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து என்ன செஞ்சாராம்? கர்த்தரா இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்கள், தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின் போது சபையினுடைய காரியங்கள், சத்தியங்கள், புதிய ஏற்பாடு சபையின் தான் காரியம்தான் தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது பிதாவின் ராஜ்யம், கர்த்தர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்குது. அதே சமயத்தில் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி ராஜ்யமும் இருக்குது. அல்லேலூயா. 1000 வருஷம் அது பூமியில் தான் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாகவும் விசுவாச வார்த்தைகளையும் பேசணும். கர்த்தருடைய வசனத்தையும் சாட்சி சோத்திரம் விசுவாச வார்த்தைகளையும் நம்ம பேசணும், பிரசங்கிக்கணும். பேசணுன்னு சொல்லும்போது பிரசங்கிக்கணும். வேதத்தில் இருந்து நம்ம பிரசங்கிக்கக்கூடிய சத்தியங்கள்லாம் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8:25 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு பாருங்கள், வசனத்தை கொண்டு தான் பிரசங்கிக்கணும். அப்போ தான் ஜனங்கள் உயிர்மீச்சி அடைவாங்க. ஆமாம், சோத்திரம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் பற்றியெல்லாம், சமாரியர் என்று சொல்லும்போது அன்னைக்கு கலப்பின ஜனங்கள், யூதர்களும் மற்ற ஜனங்களும் கலக்கப்பட்டாங்க ஒரு நேரத்தில். சோத்திர சமாரியா அப்படின்போது அது யாருன்னா வடக்கு ராஜ்யத்தில் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டான், சோத்திர அசிரிய ராஜா பிடித்து கொண்டு போய் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், இங்கே சில பேரை விட்டுட்டு போயிட்டான். அங்கே கொண்டு போய் அந்த ஜனங்களை கலக்க வச்சுட்டு சோத்திரம் அங்கே இருக்கிற ஜனங்களை இங்கே கொண்டு வந்துட்டான். அசிரியா தேசத்தில் இருக்கிற ஜனங்களை இங்கே கொண்டு வந்து அப்படியே கலந்து ஒரு இதில் பெண் எடுத்து இப்படியே கலந்து போய் சோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா, சோத்திரம் இங்கே தெற்கில் இருக்கிற அந்த யூதர்கள் அவர்களோடு கூட என்ன செய்ய மாட்டாங்க, விவாகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கலந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இப்போ புதிய ஏற்பாடு சபை ஸ்தாபிக்கப்பட்டாச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால. அப்போ சோத்திரம் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லாமல் ஆயிடுச்சு. சோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கே உள்ள ஜனங்களை ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். சரி, அப்போ யூதர்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாதபடிக்கு தேவன் ஜனங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா, சோத்திரம். இன்றும் அதுதான் கர்த்தர் செய்கிறார். அப்போ இன்றைக்கி உலகத்தில் தேவனுடைய பார்வையிலே ரெண்டே கூட்டம்தான். ஒன்று இஸ்ரவேலர்கள், இன்னொன்று இஸ்ரவேலர் அல்லாத உலகம் முழுவதில் இருக்கிறதான சகல ஜனங்கள். அந்த பாசைக்காரராய், இனத்தாராய், ஜனத்தாராய், மதத்தாராய், யாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கர்த்தர் சோதரம் உண்டாகும். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜனங்களையும் தேவன் ரட்சிக்கவும் கர்த்தர் சோதரம் உண்டாகும். நம்ம ஏற்கனவே வாசித்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவர்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆமாம், சோத்திரம். இதில் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது, இவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்டவர்களை எப்பேற்பட்ட வைராக்கியமாக தேவனுக்கு ஒரு காலத்தில் எதிராக இருந்தவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவ சவுலை போன்றவங்க பவுலாய் மாறினதே நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா, வேதத்திலே நாம் அறிகிறோம். கர்த்தருடைய சோதரம் 8:25 இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சி அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய ஏதோ ஒரு கிராமங்களில் இல்லை, அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்ன செஞ்சாங்க, எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஆமென். ரோமர் 10:8 விசுவாச வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்ட வாசிக்கலாம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது அது எப்படிப்பட்ட வார்த்தை, விசுவாசிக்கிற ஏதுவான வார்த்தை. அது நமக்கு சமீபமாக இருக்கிறதான். போடலாம். ரோமர் 10:8 போடு பார்த்தம்பி. ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். எங்கே இருக்குது இந்த வார்த்தை? எங்கே இருக்கணும்? நமக்கு சமீபமாய், தூரத்தில் இல்லை. முதல்ல சமீபமாக இருக்கிற அந்த வார்த்தை எங்கே இருக்கணும்? நம்மளோட வாயில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வாயில் இருக்கணும்னா வேதத்தை வாசித்தீங்கன்னா இந்த வசனம் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் மனப்பாடம் செய்யலாம் ஆரம்பிச்சிங்கன்னா அது இருதயத்துக்கு போகும். ஹல்லேலூயா, மனதுக்கு போகும். சோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்களா? சோத்திரம். வேத வசனத்தை பேசுனா மற்றவர்கள்ட்ட பேசும்போது வேத வசனங்களை கொண்டே பேசுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி பேசுங்களேன். பெரிய எழுப்புதலே உண்டாகும் உங்கள் வீட்டில். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், வேறு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசப்படிக்கு விசுவாச வார்த்தைகளை பேசி இந்த வார்த்தை நமக்கு சமீபமாக தேவனுடைய வார்த்தை பாருங்க தூரத்தில் இருக்குது. வேதத்தை எழுதி கையிலே கொடுத்துட்டாரு, கையில் இருக்குது. ஆனால் வாசிக்கத்தான் எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸி. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஆகவே ஆகாது. சமீபமாக வாயிலும் நம்முடைய எங்கே இருக்கணும்?
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சோதரி இந்த பாக்கியெல்லாம் அநேகருக்கு கிடைக்கலங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க கூட எவ்வளோ பக்தியாக வாழ்ந்தாங்க. அவளுக்கெல்லாம் புதிய ஏற்பாடு இருந்துச்சா? இல்லை. பழைய ஏற்பாடு காரியங்கள் தான் தெரியும். புதிய ஏற்பாடு முதலாம் நூற்றாண்டு முடியும் போது தான் சோத்திரம் எல்லாம் எழுதி முடித்தாங்க. பிற்பாடு பிரிண்ட் பண்ணி கையில் வரும்போதெல்லாம் இப்போ சில நூற்றாண்டுகளே போயிடுச்சு. நம்ம கையில் சோத்திரம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததான 66 வேத பொக்கிஷ சோத்திரம் புத்தகங்களை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இதை எவ்வளவு நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு எப்படி உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் வேண்டுமா? இந்த வேதத்தை வாசிங்க, நேசிங்க. அல்லேலூயா. தியானிக்கணும், வாசிக்கணும். வாசிக்க நீங்கள் தொடர்ந்து விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும். வாசிக்கணும், தினமும் வாசிக்கணும். ஆமாம், நம்ம 3 நேரம் சாப்பிட்றத நம்ம மறக்கிறோமா? யாராவது நான் மறந்துடுறேங்க சோத்திரம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் 3 நேரம் சாப்பிட்றதில்லைங்க. நினச்சா சாப்பிடுவேன், நினச்சா இந்த வாரம் சாப்பிடுவேன், நினச்சா அடுத்த வாரம் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இந்த வாரம் நான் பைபிள் வாசித்தேன் சர்ச்சில், நீ அடுத்த வாரம் நான் பைபிள் வாசித்தா போதும், ஆத்மா பலப்படாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷி வளர்ச்சி அடைய முடியாது. சரீரம் வேணால் சாப்பாட்டுனால உணவுனால நமக்கு சோத்திர வளர்ச்சி அடையலாம், நமக்கு பலன் கிடைக்கலாம். தேவ பலன் வேண்டும்னா, ஆத்மாவில் பலன் வேண்டும்னா எது வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் நாம் தியானிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த வேதத்தை தேடி என்ன செய்யுங்க? வாசியுங்கள்னு சொன்னார். இதனாலே உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. இதில் தாங்க தேவனுடைய ஜீவன் வெளிப்படும். அல்லேலூயா. வசனத்தில் ஜீவன் இருக்குது, வசனத்தில் வல்லமை இருக்குது. வசனத்தின் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பிசாசினிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சோத்திரம் வியாதியிலிருந்து விடுதலை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நரகத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தை இது. அல்லேலூயா. சோத்திரத்தை அதிகமாக நேசிங்க, வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இந்த வாசத்தோம் ரோமர் 10 சோத்திரம் 10:8 வாசத்தோம். அடுத்து ரைட். அடுத்து 5வதாக ஆரோக்கியமான வசனத்தையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் பிரசங்கிக்கணும். ஆரோக்கியமான வசனத்தை அறிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆரோக்கியமான வசனத்தையும் உபதேசிக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறது சோதனை நீங்கள் அறியணும். அதே சமயத்தில் இது அறிஞ்சிருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வசனம் மனதில் பதியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் மற்றவர்களோடு பேசும்போது கர்த்தர் வார்த்தையில் எடுத்து கொடுப்பார். பாருங்கள், நீங்கள் நல்ல வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் சோத்திரம் நீங்கள் இப்போ உங்களை கொண்டு போகும்போது என்ன சொல்லுவோம், எப்படி பேசுவோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி உங்களிருந்து பேச வைப்பார். நீங்கள் வேத வசனங்களே வாசிக்காமலையும் நீங்கள் தியானிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இப்போ ஒரு இடத்துல போய் சோத்திர சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, ஏதோ ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க வேதத்தில், அதில் இப்போ சந்தேகத்துக்கு பதில் இருக்கும். எல்லா சந்தேகத்துக்கும் நீங்கள் எப்படி வாசித்திருந்தால் தானே உங்களுக்கு வேதத்திலேருந்து நீங்கள் சொல்ல முடியும். வாசிக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஆரோக்கியமான வசனத்தையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் பிரசங்கிக்கணும். இப்போ ஊழியர் சபையில் பிரசங்கிக்கிறோம். நீங்களும் அறிந்து என்ன செய்யணும்? ஆமாம், அறியாத ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. அடுத்து தீத்து 1:9 ஒருத்தர் நல்லா கவனிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை, இது முக்கியமான ஒரு வசனம். சில வசனங்களை வாசிக்க வேண்டியிருக்கும். சோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய முடியல? பொறுக்க மனதில்லாமல்னா ஏற்றுக்கொள்ள, அப்போ அதன்படி நடக்க மனதில்லாமல்னு அர்த்தம். ஆரோக்கியமான உபதேசம் நல்ல புத்திமதியும் எச்சரிப்பும் சில சமயம் கண்டிப்பாக கூட இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம்.
அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ஒரு கூட்டம் செவித்துணவு. என்ன தனவு? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சோத்திரம். அப்போ அண்ணன் கூட முதல்ல அடின்னு அடித்தார். கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது சோத்திரம். அவருக்கு சபைகளும் இங்கே இருக்குது. இங்கே மிஷினரி தான் போனார். ஒரு விதத்தில் அதிகமாக அவர் சுவிசேஷம் கூட. அதே சமயத்தில் பல சபைகளும் சுவிசேஷம் அறிவித்து அங்காங்கு பல இடங்களில் சபைகளும் சாமிச்சிருக்கிறாங்க. அப்போ சபையின் மேய்ப்பனாகவும் ஒரு பவுலை போல் ஒரு ஊழியம் செய்கிறாரு அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன். அப்போ பாருங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி போது அப்போ சிலருக்கு என்னென்னா செவித்தனம் உள்ளவராக ஆசீர்வாதமான வார்த்தையே பேசணுங்க. சோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை சோத்திரம் வேதத்தில் இருக்குது. அது பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறோம். ஆலோசனை, புத்திமதி எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சோத்திரம் நமக்கு இப்படிப்பட்டதான தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் தான். அப்போ சோத்திரம். இதில் இந்த கடைசி காலத்தினுடைய சோதனை என்னதுன்னா சோத்திரம். ஆமாம், சிலருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆனால் அப்படிப்பட்ட அதனால் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஜனத்துக்கு பிரியமாக என்ன வார்த்தையை சொன்னால், ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோத்திரம். அப்போ புத்திமதி சொல்கிறது, எச்சரிக்கிறது, கிறிஸ்துக்குள் உருவாக்குற வார்த்தைகளை சோத்திரம் சொல்வதை காட்டிலும் 4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிட்டா திருப்தி ஆகிடுறார். அப்படி எல்லாம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அதுவும் உங்களோட பேசுவோம். அது வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புவார். ஆனால் சோத்திரம் அந்த ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சோதர். வேதத்தின் முழுமையாக காரியங்களை நம்ம அறிந்து விசுவாசித்து சோத்திரம் கற்றுக்கொண்டு நம்ம கை கொள்ளணும். வாசிங்க. அப்போ என்ன செய்வாங்களாம் கடைசி காலத்தில்? சோத்திரம் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாது இருப்பார்கள். ஆரோக்கியமான உபதேசன்றது சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற ஆவியானவர் கொடுக்குற சத்தியம். சோத்திரம். வேதம் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைகிறது ஒரு பக்கம். இன்னொன்று, ஆவியானவர் என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளும். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கக்கூடியவங்களை வாசிங்க. 16:13 யோவான் 16:13 வரும்போது, ஆமாம், சத்திய ஆவியாகிய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சோத்திரம். அவர் தான் யார்? வேதத்தினுடைய ஆசிரியர். அவர் நம்மோடு கூட சகல சத்தியத்துக்குள்ளும் பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், 25 வருஷமாக நான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 25 வருஷமாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். 25 வருஷமாக உபதேசித்து கொண்டு இருக்கிறேன். எதை கொண்டு? வேத வசனங்களை கொண்டு. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. சத்திய ஆவியாகி இவர் வரும்போது என்ன செய்கிறாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை ஊழியர்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஊழியர் குடும்பத்தையும் விசுவாசிகள் குடும்பத்தையும் நடத்துகிற அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற அனுபவம் பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கிடைக்கல. நமக்கு இந்த பாக்கியத்தை புதிய ஏற்பாடு சபையாக இருக்க கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம பயன்படுத்தி கொள்ளணுமா இல்லையா? ஆமாம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அதுக்கு தான் அவர் வரணும், அவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்ன செய்வார்? நல்ல கவனிங்க. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. கேள்விப்பட்டவைகள் யாரும் சோத்திரம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன சகல விதமான காரியங்களையும் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் என்ன செய்வார்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அறிவிப்பார், ஆவியானவர் அறிவிப்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ சோத்திரம். சரி, இப்போ இதை வாசிக்கலாம். நான் வாசித்த பதவி 2 தீமோத்தேயு 4:3 தொடர்ந்த சில வசனங்கள். ஏன்னா செவித்தினவு. ஆமாம், காது குடைச்சல். சிலர் காது குடை தான். காது குடைச்சா பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணணும். சோத்திரம். இது வேறு விதமான தினவும். என்னது? ஆமாம். இப்போ பாருங்க, ஆசி ஜெயக்குமார் அண்ணன் ஒரு நல்ல ஒரு ஊழியர். கண்ட இடத்துக்கு நம்ம அனுப்புகிறோமா? பார்த்தீங்களா? அங்கே போங்க சிஸ்டர், இங்கே போங்க சிஸ்டர், அந்த மீட்டிங்கு போங்க, இந்த மீட்டிங்கு போங்க, சபைக்கு வாங்க, இங்கே எல்லா மீட்டிங்கும் நடக்குது. அல்லேலூயா. எல்லா ஜபம் இங்கே நடக்குது. ஆமாம். சோத்திரம். அங்கங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சபையில் ஜபங்கள் இருக்குது, இங்கே வந்து நம்ம ஜெபிச்சா போதும். அதே சமயத்தில் முக்கியமான சில மீட்டிங்களை நம்ம அனுப்புகிறோம். சோத்திரம். இந்த அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் 3 நாள் மீட்டிங்கு. முதல் நாள் மீட்டிங் போனேன். நேற்று நான் போகல.
சோத்திரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சோத்திரம் தியானித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இருந்துட்டேன். சாயந்தரம் வர ப்ரேயரை நம்ம சர்ச்சில், அதனால் இருந்துட்டேன். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நான் போவேன். இப்போ வரக்கூடியவங்க நீங்கள் வேனில் நீங்கள் வாங்க, சிஸ்டர் அதை கூப்பிட்டு போவாங்க. கர்த்தர் சோத்திரம். சகோதரிமார்கள் சகோதரர்கள் 2 வீலரில் கூட போடலாம். மனையில் ரொம்ப தூரம் இல்லை, 2 வீலர் வச்சுருக்கோம். 2 வீலரில் நீங்கள் வரலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. செவித்தனவுள் உள்ளால என்ன செய்வாங்களாம்? யார் தெரியுமா? செவித்தனவு உள்ள யார்? விசுவாசி. ஆனால் நம்ம விசுவாசி அப்படி இருக்க மாட்டீங்க, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னது? காது குடைச்சல் உள்ள செவித்திணர்வு உள்ள என்னது? விசுவாசியாக இருக்கக்கூடாது. இருந்த ஆபத்து. சோத்திரம். அப்போ சோத்திரம். தங்கள் சுயேட்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை பாருங்கள். சபைக்கு தான் உங்களுக்கு போதகர் கொடுத்துருக்காருல்ல. என்ன கொடுத்துருக்காரா? எங்களை கொடுத்துருக்குறாரா? அப்புறம் எதுக்கு வேறு போதகரெல்லாம் தேடிக்கிட்டு? சோத்திரம். ஒரு சிஸ்டர் தெரியும், சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பேர் சொல்ல விரும்பல. அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா ஏற்கனவே போய் அந்த சபையில் இருக்கும்போது எந்த போனவங்க. ஒரு சிஸ்டரு நிறைய ஊழியக்காரங்க தெரியும் அவருக்கு. சோத்திரம் பார்த்தா இருந்தாலும் ஆமாம், அவங்க பேரை சொன்னால் சோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்ன? திரளான போதகர்களை தட்டி வச்சுக்கிறது. இருந்து என்ன பிரயோஜனம்? தொல்லை தான். அப்படிப்பட்ட நிறையா போதகர்களை நீங்கள் பழக்கம் இருக்கட்டும், அது நல்லது. நிறையா பேர் ஜெபிச்சா நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டும். அப்படிலாம் ஒன்றும் கொட்டாது. அல்லேலூயா. ஒரு சபை, ஒரு ஊழியக்காரங்க சோத்திரம் கொடுத்த தேவன் அந்த சபைக்கு, அந்த சோத்திரம், அந்த தேவனுடைய கொடுத்த ஊழியத்துக்கு சோத்திரம் சபைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அதே போதும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் திரளான போதகர்களை திரட்டுவது வேத வசனத்தின் ஒழுங்கின்படி தப்பு. வேதம் அப்படி தானே சொல்லுது. செவித்துணர்வுகளாகி தங்களுக்கு சுய இச்சைகள் கேட்டானா இவங்க விரும்புகிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். என்னது? யார் மாதிரி? கர்த்தர் விரும்பி உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிற ஊழியக்காரர்கள்லாம் உங்களுக்கு தேவை. சோத்திரம். நான் உங்களுக்கு யார் சொல்கிறா? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை புத்தியோடும் அறிவோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற மேய்ப்பன் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பான். அப்படி இல்லாதால ஆமாம் சோத்திரம் என்ன செய்வான்? சோத்திரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி சொல்லி காசு வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அதுக்கு தான் வர்றது, அதுக்கு தான். சோத்திரம். நான் சொல்லலைங்க, வேதமே தெளிவாக சொல்லுது பாருங்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். திரளாக சேர்த்து கொண்டு தொடர்ந்து வாசிங்களேன். என்னடா இருக்குமா? சத்தியத்துக்கு செவி விலைக்கு, சகல சத்தியத்துக்களும் போதிக்கிற ஆவியானவருடைய காரியங்களை விலைக்கு ஒரே ஒரு காரியங்கள் தான். அவங்க சொல்கிறது ஒரே முக்கிய காரியம் அதுதான். கர்த்தர் சோத்திரம். ஒன்றது இப்போ எப்படி இருக்கிற? வீடு இல்லாமல் இருக்கிறியா? உனக்கு வீட்டை கொடுப்பாரு. கார் இல்லாமல் இருக்கிறியா? காரை கொடுப்பாரு. பங்களா இல்லாமல் இருக்கிறியா? பங்களா கொடுப்பாரு. சோத்திரம். இங்கே பூமியிலே இருக்கிறதுக்கு, பூமியில் பரலோகத்தினுடைய தரிசனமே அவங்களுக்கு இருக்காது. பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமிக்கு வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. அங்கே கர்த்தர் நம்ம கொண்டு போகும்படியாக நம்ம இந்த பூமியில் சபையில் நம்ம வைத்து நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறாரே என்ற உன்னத நோக்கத்தையே மறக்கடித்தவர்களாங்க. அப்படிப்பட்ட அவர்களை தான் வேதம் சொல்லி கள்ள போதகர்கள், அவர்கள் மூலமாக வருகிற போதனைகள் கள்ள போதனைகள் என்று வேதம் சொல்கிறது. நல்லா கவனிக்கணும். பாருங்கள், சத்தியத்துக்கு செவியை விளக்கிடுவாங்க. அப்போ போதிக்கிற அப்படி ஆளுங்களும் சத்தியத்தை விளக்கி மற்றவர்களையும் கேட்குறவர்களையும் சத்தியத்தை விளக்க வச்சு என்ன செய்வாங்களாம்? பார்த்தீங்களா? கட்டுக்கதைகளை என்ன செய்வாங்க? உங்களோட பேசும்போது, நீங்கள் அப்படி ஆள் கூட பேசும்போது கட்டுக்கதைகள், பல கதைகளை பேசுவாங்க. அப்படி சிஸ்டர், அப்படி பிரதர், இப்படி பிரதர், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். கட்டுக்கதைகளுக்கு வேலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை மட்டுமே பேசணும். சோதர். சாய்ந்து போகும் காலம் வரும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு இருக்குது. வாசிக்க, தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் நீ எப்படி இரு? மனத்தெளிவுன்னு உள்ளவனாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மனத்தெளிவு உள்ளவர்களாக இருக்கணுமே தவிர சோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கர்த்தர் பேசுவார். நம்ம வேத அறிவு குறைவாக இருக்கிறனால தான் மற்றவர்கள் ஏமாற்றுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சொல்லப்படுங்க, நீயும் எல்லாவற்றையும் மனத்தெளிவுனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை. ஆமாம், கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தம் என்ன இருக்குது?
ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் நிமித்தம் சில பாடுகள் வரும். அல்லேலூயா. தீங்கு அனுபவிக்க வேண்டி வரும். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. சோத்திரம். யாக்கோபை போல முதல் நாள் பிரசங்கத்தில் தான் சொன்னார் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன். ஆமாம், சோத்திரம், நான் வெகுவாய் பாடுபட்டேன் என்றெல்லாம் சொல்கிறாரு. அவர் சோத்திரம் யாருக்காக பாடுபட்டார் யாக்கோப்பு? கர்த்தருக்காகவா? தன் குடும்பத்துக்காக, 4 மனைவிகளுக்காக, 13 பிள்ளைகளுக்காக பாடுபட்டார். கர்த்தருக்காக என்ன பாடுபட்டார்னு கேட்டார். உண்மை தானே? யாக்கோப்பு பாருங்கள், வேதத்தில் வாசி பாருங்கள். நான் வெகுவாய் பாடுபட்டேன், 20 வருஷம் நான் பாடுபட்டேன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு பேசினார். சோத்திரம். யாக்கோப்பை போல் இருக்கிறீங்களா? நீங்கள் யாரை போல் இருக்கிறீங்க? பவுலை போல் இருக்கிறீங்களான்னு கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் வெகு பாடுபட்டேன்னு யார் சொன்னார்? பவுல் சொன்னார். சோத்திரம். அவரை போல் அப்போஸ்தலர்களை பாடுபட்டவர்கள் உண்டா? இல்லை. சோத்திரம். ஆதி திருச்சபையார் எப்படி பாடுபட்டாங்க? கர்த்தருக்காக. விசுவாசிகள் கர்த்தருக்காக பாடுபட்டாங்க. சோத்திரம். இன்றைக்கும் நமக்கு தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு இருக்குது. அந்த வசனங்கள்லாம் சொல்லி காமிச்சார். கர்த்தர் சோத்திரம் உண்டான். கர்த்தருக்காக நமக்கு சில பாடுகள் வரும். அல்லேலூயா. ஆமாம், ஊழியர்களாக எங்களுக்கு உங்களை விட கூடுதலாக வரும். அதெல்லாம் நின்று தேவனுக்காக நம்ம சாட்சியாய் நின்று கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்படி சொல்லப்பட்டு சுவிசேஷனுடைய வேலையை செய்ய. ஆமாம், சோத்திரம். உன் ஊழியத்தை நிறைவேற்ற சபையின் மேய்ப்பனாகவும் இருக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தையும் செய்யன்னு சொல்கிறார். சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சரி, அது இருக்கட்டும். சரி, நான் அடுத்து இப்போ பாருங்கள். அடுத்து தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாருங்கள், ஆரோக்கியமான உபதேசம். இப்போ சபையில் நாங்கள் போதிக்கிறேன். இப்போ நான் போதிக்கிறேன். என்ன உபதேசத்தை போதிக்கிறேன்? ஆரோக்கியமான உபதேசம், கலப்படம் இல்லாத உபதேசம். வேதத்தில் இருக்குது. கலப்பட உபதேசம்னே இருக்குது. இன்னும் என்னது? இன்னும் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா. சோத்திரம். இதை தான் பிரசங்கிக்கிறோம். இதுதான் பிரசங்கிக்கப்படணும். சோத்திரம். அடுத்து சொல்லப்படுற ஆரோக்கியமான உபதேசத்தினாலே என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். அந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் ஜனங்களை ஊன்றக்கட்டும், உயிர்ப்பிக்கும், ஆசீர்வதிக்கப்படும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்தெடுக்கும். மற்ற காரியங்களினால பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லவும். பார்த்தீங்களா? ஊழியக்காரனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. சோத்திரம். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக சோத்திரம். அதாவது சந்தேகங்களை கேட்டால் பரவாயில்ல. சோத்திரம். வசனங்களை கொண்டு என்ன என்னது புரியாமல் என்ன பண்ணுறது சில பேர். ஆமாம், ஒரு சில காரியங்களில் எதிர்த்து பேசுகிற காரியங்கள். இது இஸ்ரவேலர்கள் சோத்திரம் மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன பண்ணாங்க? அடிக்கடி எதிர்த்து பல காரியங்களை பேசி கொண்டு வந்தார்கள். அவிசுவாசமாக பேசினார்கள். 10 முறை முறுமுறுத்தார்கள். அதை குறித்து நேற்று கூட பார்த்தோம். 10 காரியங்களில் என்னென்ன காரியங்கள் செய்தாங்க, எதனால் அவங்க சோத்திரம் புறப்பட்ட பழைய ஆட்களில் 2 பேரை தவிர மற்றவர்களாம் போக முடியலை என்பதெல்லாம் நம்ம என்னாகும் புத்தகத்தை வேதப்படமாக தியானித்து முடிச்சிட்டோம். அடுத்து உபாகமம் புத்தகத்தை தியானிக்க போகிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஊழியக்காரங்களுக்கு இருக்குது. சோத்திரம். அதே சமயத்தில் தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்வோம்னா என்ன செய்யணும்? ஊழியக்காரன் இருக்கணும். சபை நடத்துகிற மேய்ப்பன் இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சோத்திரம், நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் ரசிக்கப்படாத ஜனங்களுக்கு, நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க ரசிக்கப்படாத ஜனங்களுக்கு சொல்லும்போது என்ன செய்யணும்? சாந்தமாக சோத்திரம். அவர்கள் சந்தேகத்தை தீர்க்கிற விதமாக அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணும். சோத்திரம். ஏன்னா நீங்கள் ரசிக்கப்பட்டு பல வருஷமாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க. உங்களுக்கு போதிக்கிற காரியங்கள் வேறு. சோத்திரம். நீங்கள் இப்போ நானே சரி புதிய ஆத்மாக்களுக்கு தனியாக வரும்போது அவங்களுக்கு சொல்கிற விதம் பிரசங்கிக்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா தேவ பக்திக்கேற்ற வைகளையும் தேவன் அருளும் ரட்சிப்பை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். தேவ பக்திக்கேற்றவைகளையும் தேவன் அருளும் ரட்சிப்பை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:3 வசைங்க. நல்லா நீங்கள் வேற்றுமையான உபதேசங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், வேதத்தில் சோத்திரம் கலப்பட உபதேசங்களை போதிக்கக்கூடாது, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கக்கூடாதுன்னு இருக்குது. தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆமாம், சோத்திரம். அப்போ ஊழியக்காரங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா சரியான சபையிலிருந்து எதை பிரசங்கிக்கணும், எப்படி பிரசங்கிக்கணும் என்பதெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் உண்டு. அப்போ வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும், அடுத்து விசுவாசத்தில் விளங்கும் தெய்வ பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல். பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசுகிறேன் நான். தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற
சோத்திரம் கட்டுக்கதைகள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கட்டுக்கதைகள்லாம் பேசிட்டா தர்க்கங்களுக்கு ஏதுவான சோத்திரம் கட்டுக்கதைகளுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ எலிக்கதை, பூனைக்கதை, புலிக்கதை, சோத்திரம் நரிக்கதை, இப்படிலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, சில கதைகள்லாம் இருக்குல்ல, விக்ரமாதித்தன் கதை, இதெல்லாம் இங்கே பேசலாமா? அது கொஞ்சம் பேசுங்களேன், எனக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமே, போர் அடிக்காமல் போகுமே. பேச மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம். அது நீங்கள் பார்க்கணும்னா சோத்திரம் என்ன எதில் வரும், மொபைலில் கூட வரும் கதைகளை கேட்குற அந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க, அது ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. பாடங்களில் வரும் சில கதை. 4 மாடு ஒன்றா இருந்துச்சு, அதை என்ன நரி பிரிச்சிச்சா என்னமோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதில் படிச்சுட்டு போங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் நாங்கள் போதிக்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த டீச்சர் போதிப்பாங்க, இந்த டீச்சர் போதிக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தியத்தை தான் போதிப்பார். சரி வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்கள் பொதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் வழங்கும் தெய்வ பக்திக்கு ஏதுவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள். பேசவே கூடாது, தொடவே கூடாது. வேதத்திலிருந்து சம்பவங்களை சொல்லி விலைக்கு இப்போ தான் பிரசங்கிக்கணும். எங்களுக்கு அதில் அப்படி தான் எங்களை உருவாக்கினவங்க கற்றுக் கொடுத்தது. சோத்திரம் எங்களை ரெச்சிப்பில் நடத்தின சோத்திரம் ஊழியக்காரங்களும் அதை தான். வேறு இது வேதத்தை விட்டு வெளியே போகவே மாட்டாங்கங்க, வேதத்துக்குள்ளே தான். அதுதான் ஜனங்களை உயிர்ப்பிக்கும், ஊன்ற கட்டும். கர்த்தர் சோத்திரம் தர்க்கங்களுக்கு எதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் என்னது முடிவில்லாத, முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் பேசுவாங்களாம். இப்படிலாம் நடந்திருக்கு பாருங்க, கொடுமை. இதெல்லாம் கவனிக்காதப்பான்றாரு. திமோத்தேயுவே கவனமாரு, நான் ஊழியக்காரன், உன்னை உருவாக்கின ஆவிக்குரிய தகப்பனை எப்படி உன்னை உருவாக்கி இருக்கிறேன் உனக்கு தெரியுமில்ல, நீ அப்படி வலைவலைக்கு போயிடாத. சோத்திரம் இதெல்லாம் உனக்கு வர்ற சோதனைங்க, கட்டுக்கதை, முடிவில்லாத வம்ச வரலாறுக, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீ சத்தியத்தை பேச மாட்ட. எச்சரிக்கிறாரு. கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு உன்னை உருவாக்கிட்டேன், நீ மற்றவர்களை உருவாக்கணும். இப்படி இதில் கவனமாக இருக்க சொல்லி நீ மற்றவர்களை உருவாக்கணும், மற்றவர்களுக்கு கட்டளையிடு, மற்றவர்களுக்கு நீ என்ன பண்ணு, சொல்லி கொடுன்னு சொல்கிறாரு. என்ன செய்யணுமா? அடுத்த வசனம். உன்னை எபேசு பட்டத்தில் இருக்க வேண்டிக் கொடுப்படியே செய்வாயாக. சரி, ரைட்டு, ஸ்தோத்திரம். சரி, 6:3. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும், நல்ல கவனிங்க இந்த வசனங்களில், எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும், 2வது தேவ பக்திக்கு ஏற்றான உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் என்ன செய்யணுமா? அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட இருப்பானா? அதான் கவனிக்கணும் பாருங்க. அப்படி உள்ள உங்களுக்கு இருமாப்பு உள்ளவர்கள்லாம் நான் தங்களை காமிச்சிக்கிடுவாங்களா, நான் இருமாப்பானவன்னா சொல்லுவாங்களா? இல்லை, ரொம்ப கவனம். நீங்கள் உங்களுக்கு நல்ல சபை இருக்குது, நல்ல ஐக்கியம் இருக்குது, நல்ல ஊழியர்கள், நல்ல சோத்திர ஸ்தாபனத்தை கர்த்தர்கள் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு, எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. இதில் உண்மையாக நம்ம இருந்தால் போதும். சோத்திரம். அப்போ அப்படி இல்லாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்திரம் பல ஆட்கள் பழக்கம், பலர் விதமாக இருப்பான். சோத்திரம் பல விதத்தில் உங்களை இடர பண்ணுவாங்க, பல விதத்தில் உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் ஏதோ புறமப்படுறாங்க ஒரு ஊழியக்காரங்க, ஏதோ வந்தால் ஏதோ ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ராணிக்கு தக்கதா சோத்திரம் ஏதோ ஒரு 5 பேரோ 10 பேரோ அப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் பண்ணி ஒரு ஜாப் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு காணிக்கு கொடுக்குறது ஒரு வாரம் பிடிக்கல போட்டிருக்கு பாஸ்டருக்கு. அதான் சொல்கிறாரு பாருங்க. இல்லைங்க, அப்படி இல்லை. சோத்திரம் அதுக்காக இல்லை, நான் அதான் சொல்கிறேன். வீட்டில் சோத்திரம் உங்களை சபையின் ஐக்கியத்தை ஊழியக்காரர்களை தவிர மற்ற ஆட்களை சோத்திரம் என்ன பண்ணுவாங்க, நான் சோத்திரம் சும்மா இருக்கிற ஆள்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்கிறது பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. சோத்திரம் சும்மா ட்ராக்ஸ் கொடுக்குற ஆளாக இருப்பாங்க ஊழியம் செய்கிறேன்ட்டு. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சர்ச்சு நடத்துகிறேன், இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்குறேன், நாங்கள் சர்ச்சு நடத்துகிறேங்க. சோத்திரம் எங்களுக்கு ஊழியத்துக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்குது, அதனால் கர்த்தர் என்ன சொன்னார், உங்களிடத்துல போக சொல்லி என்னை அனுப்புனார். எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் அப்படியா, என்னிடத்துல போக சொல்லி ஆண்டவர் பேசினாரா? நடக்கிற கூத்தெல்லாம் நான் சொல்கிறேன். சோத்திரம் உங்களை தான் காட்டினார், எங்களை ஆண்டவர் ஜபத்தில் உங்களை தாங்க காட்டினார். அதுதாங்க வந்தேன். உடனே இவங்களுக்கு அப்படியே மனசு குளிர்ந்துடும். யாருக்கு? உங்களுக்கு இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு.
வீட்டில் கண்ட ஆளுகளையும் சேர்க்காதீங்க, ஆபத்துன்னு சொல்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமாம் பாருங்கள், நாங்களும் அனாவசியமாக உங்கள் வீட்டுக்கு வர்றோமா, மாதத்துக்கு ஒரு தடவை அது கூட நான் கூட விடுறதில்ல, சகோதரியும் பிள்ளைகளும் வராங்க. ஏன்னா எதிர்பார்க்குறீங்க வீடு சந்திக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். முன்னாடி நான் வந்திருந்தேன். ஸ்தோத்திரம். இந்த மகள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் 2 பேர் வருவாங்க. அப்புறம் நான் தான் வர வேண்டியிருக்கும். நானும் அப்போ இல்லாட்டி ஒரு மகன் வர்றான்னு, சரி எப்படினாலும் 2 பேர் வருவோம். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன சொன்னேன், இருமாப்புள்ளவனும் இதை நீங்கள் கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேசுவாங்க. என்னது பேச்சு திறமை உண்டு, சத்தியம் தெரியாது, ஆனால் அழகாக உங்களை மயக்கிற மாதிரி பேசுவாங்க. ஊழியக்காரன் சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரன் இந்த மயக்கிற பேச்செல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, கற்றுக் கொடுத்தாலும் வராது. ஆமாம், இருமாப்புள்ளவனும் எப்படி இருப்பானா, ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் பார்த்தீங்களா வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அப்படி ஆளுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் வெயிட்டு போட்டு தான் வருவார். ஸ்தோத்திரம். ஒரு பேக்கு கையில் பைபிள் பிடிச்சிட்டு தான் வருவார். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஸ்தோத்திரம். எங்கே உள்ள ஆள், எப்படி உள்ள ஆள், ஸ்தோத்திரம் என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்துட்டு பைபிள் வச்சுருக்காங்க, ஊழியக்காரங்க தானே, ஸ்தோத்திரம் ஊழியன் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன். சரி, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை விட்டு நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களால் என்ன உண்டாகுமா, பொறாமையும் சண்டையும். இது வேண்டுமா? குடும்பத்தில் இந்த பிரச்சனைலாம் வரும். குடும்பத்துக்குள்ளே போர் உண்டாயிரும். அப்படிப்பட்ட ஆளுகளை உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே போர் உண்டாயிரும், கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக. ஸ்தோத்திரம். பொறாமையும் சண்டையும், வீட்டிலே குடும்பத்திலே தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, இது தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசிங்க, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். அடுத்து தேவபக்தியை. ஆமாம், ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்துகிட்டு போனா. ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டை தவிர வேறு வீடுகளுக்கு அது வீடு சந்திப்புக்காக வர்றோம். அது நீங்கள் ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஒவ்வொரு சபையிலும் ஊழியக்காரங்க வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீடு சந்தித்து ஜபிக்கணும். வீட்டில் ஊழியக்காரங்க கால் வச்சு ஜபிக்கணும் எதிர்பார்ப்பீங்க. ஜபிக்கிறோம், ரைட்டு, ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் சும்மா அது சரியில்லை, ஒழுங்கு இல்லை. ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். விருப்பப்பட்டீங்கன்னா ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கி தான் ஃபோன் இருக்குது, ஃபோன்லேயே ஜெபம் பண்ணிடலாம். ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரா? நீ ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டேன், நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்கிறாரா? சொல்லுங்களேன், ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். கேட்பார். ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். அதனால் சகோதரி இருக்கிறாங்க, பெரும்பாலும் சகோதரிகிட்ட ஜெபம் பண்ணிக்கிறீங்க, பாக்கியவதிகள். அல்லேலூயா. நம்ம சகோதரிமார்களோட யார் ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது. நான் அது தொடக்கத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். சகோதரருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, தம்பிமார்களுடைய ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கிறேன். ஒழுங்கு வச்சுருக்கிறேங்க. சில இடங்கள்லாம் அப்படி இல்லை. ஆமாம், ஊழியக்காரங்கள்ட்ட எல்லாம் சகோதரி சபையில் உள்ள பெண்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய ஃபோன் நம்பர்லாம் கூட வச்சுருப்பாங்க. சரி, அது நல்லபடியாக ஒரு கேட்டுப்பாடாக வச்சுருந்து நல்லபடியாக செஞ்சாங்கன்னா செய்யட்டும். நான் குற்றப்படுத்த விரும்பல. நான் அப்படி ஒரு ஃபாலோ பண்ணுறேன். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில். இப்போ தேவபக்தியை பாருங்க, பைபிளை தூக்கிட்டு போனால் என்ன உண்டு, ஏதாவது காணிக்கை கிடச்சிருங்க. ஆமாம், 10 வீட்டில் போனேன்னா 10 ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு மாதத்தில் அப்படியே ஒரு வாரம், முதல் வாரத்தில் சம்பளம் வாங்கிடுவீங்களா இல்லையா? ஆமாம், ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. பழக்கம் வச்சுட்டிங்கன்னா ஆமாம், லைனாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பேர்கிட்ட பழக்கம் வச்சுட்டுருக்கிறீங்களோ அவ்வளோ பேர் வருவாங்க. ஆமாம், ஒரு சிலருக்கு அப்படியே சொல்லுவாங்க, நாங்கள் பெரிய திட்டம் வச்சுருக்குறோங்க, பெரிய பிளான் வச்சுருக்குறோங்க, அதெல்லாம் நிறைவேற்றணும்னா அதுக்கு வர்ற ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. ஆஹா, இவங்க உடனே ஆஹா ஓஹோன்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், இதான் வேதம் சொல்லுகிறது, தேவபக்தி ஆதாய தொழில்ன்று நினைக்கிறாங்களாம். ஆமாம், சில இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்கிறாரு, அவர்களுடைய தேவன் எதுமா? வயிறு தான் அவர்களுக்கு தேவனா? அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு வயிறு தேவனா? பாருங்க, நான் சொல்லலை, வேதமே சொல்லுது. அவர் காலத்தில் இருந்தாங்க, ஆண்டவராக இயேசு காலத்துலேயும் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. இந்த காலத்திலும் அதை விட அதிகமாகவே இருக்கிறாங்க. அல்லேலூயா.
கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கர்த்தர் கள்ள சுவிசேஷர்கள் உண்டு, கள்ள மேய்ப்பர்கள் உண்டு, கள்ள போதகர்கள் உண்டு. அது உண்மையான ஊழியர்கள் 5 பேரும் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்குது. அதையும் நான் மறுக்கலை. ஏன்னா இப்படிப்பட்டவங்களும் அதிகமாகவே இருக்கிறாங்கன்னு, கடைசி காலத்தில் அதிகமாக இருப்பாங்கன்னு பேதுருவும் சொல்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் மட்டும் இல்லை, பேதுருன்னு சொல்கிறாருங்க. பேதுரு நிறுவனத்தில் நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. அப்போ கெட்ட சிந்தை உள்ளவர்களும், இது யார் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? விசுவாசி அல்ல, ஊழியக்காரன்ற போர்வையில் சுற்றி அலைகிற ஆளுகளை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்தோளும் ரெண்டுகளுமாய் மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படல, விட்டு விலகுன்னு தான் சொல்லுது. சோத்திரம், ரொம்ப கவனம். சோத்திரம், வேதத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் சோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சரியான போதனைகளை சத்தியங்களை போதிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாரு, போதிக்கிறேன். சோத்திரம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதை கவனமாக நீங்கள் அடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் என்று என்னது? அப்போ தேவ பக்தி ஏற்றவர்களையும் தேவன் அருளும் ரட்சிப்பையும் என்ன செய்யணும்? ஊழி சபையில் நாங்கள் போதிக்கணும், அதாவது பிரசங்கிக்கணும். நீங்களும் அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். எச்சரிப்பாக நீங்கள் இருந்து மற்றவர்களை சோத்திரம் கிறிஸ்துக்குள் குழந்தைகளாக இருக்கிறவங்க இருப்பாங்க சபையில். குழந்தைகள்னு சொல்லும்போது சோத்திரம் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் சோத்திரம், ஆனால் சரியாக வசனத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாதவர்கள் சில பேர் இருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு எளிதாக வசனத்தை கொண்டு தெளிவாக போதிக்கிறேன். அப்படியும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கேளுங்க. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். வாசிங்க. அவரால் என்று வேறு ஒருவரெல்லாம் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே யாருடைய நாமமே இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஏதோ மனிதர்கள் நாமங்களை சொல்லி ஏதாவது ஜெபிச்சிடலாம். புனிதர்கள் நாமங்களை சொல்லி ஜெபிச்சா உடனே கேட்டுருவார் கடவுள். ஆண்டவரை இயேசு நாமம் மட்டுமே நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி தான் ஜெபிக்கணும். சோத்திரம், இன்னைக்கு தவறாக வழி நடத்தப்படுகிற சோத்திர காரியங்களாம் உண்டு. புனிதர்கள் மூலமாக ஜெபிச்சிடலாம். அவர் மூலமாக நேர் வழியாக கர்த்தர் காமிச்சிருக்கும் போது குறுக்கு வழியில் நான் போகிறேன் சோத்திரம் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. சோத்திரம். அப்போ பாருங்க, நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி நம்பிக்கிட்டு இருந்த ஆள் தான். புனிதர்கள் மூலமாக ஜெபிச்சா, ஏன்னா எனக்கு அப்படி கருத்து சொல்லியிருந்தாங்க. நான் ஆர்சி கிறிஸ்தவனாக இருந்து ரசிக்கப்பட்டதுனால எங்களுக்கு அப்படி 24 வயசு வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வேதவசனம் தான் என் கண்களை திறந்தது. அல்லேலூயா. சோத்திரம். அதனால் வேத வசனம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களை திறக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரயோஜனமானவற்றையும் தேவ நீதியையும் பிரசிக்க வேண்டும். சோத்திரம். ஒரு ஊழியக்காரங்களாக எங்களுக்கு இது முக்கியம். பிரயோஜனமானவர்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கணும், தேவ நீதியும் பிரசங்கிக்கணும். அதே போல் நீங்களும் கூட மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவற்றை நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்திலேருந்து அறிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். அது ஜனங்களை ரட்சிக்கும் வசனம் தான் கர்த்தருடைய வசனம் தான் ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பார்த்தீங்களா? அப்போஸ்தலன் போல் சொல்கிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லைன்னு சொல்கிறார். மறைத்து வைக்க பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமானவங்களாம் நான் எதுவுமே மறைச்சு வைக்கலைங்க. 25 வருஷமாக நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும். பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் ஒவ்வொரு வாரமும் சோத்திரம். முதல் வாரம் பிரசங்கித்தது மறுவாரம் பிரசங்கிக்கிறோமா? இல்லை. சோத்திரம் எவ்வளோ சத்தியங்கள் நிறையா இருக்குது. அதனால் சோத்திரம் நம்ம பிரயோஜனமான பிரசங்கிட்டே போச்சுக்கிட்டே இருக்கிறோம். சோத்திரவாதிங்க, பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் என்ன செய்கிறேன்? வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி அடுத்து சொல்கிறாரு. அதான் முக்கியம். இன்றைக்கி எதுக்காக நம்ம அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா, சோத்திரம் 21 வசனம் போடுப்பான். தேவனிடத்துல மறந்துடும். இதுதான் நம்ம முக்கியமான நோக்கமாக இருக்கணும். ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி வரணும். சோத்திரம். மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இதுதான் நோக்கமாக இருக்கணும். விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அவர் அறிவித்தார், நானும் அறிவிக்கிறேன், நீங்களும் அறிவிங்கள். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம செய்யணும். நான் செய்யணும், நீங்கள் செய்யணும்.
அடுத்த ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில் அங்கேயும் பிரயோஜனமானவர்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறாராம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாருங்க, ஆண்டவரே என்ன செய்கிறாரு, எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானவைகளை என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். எனக்கு போதிக்கிறார், உங்களுக்கும் போதிக்கிறார். பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து இப்படி சொல்கிறேன். அடுத்து, நீ நடக்க வேண்டிய வழியில் நானும் நீங்களும் நடக்க வேண்டிய வழியில் நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரே அந்த பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து பிரயோஜனமான வழியிலே நம்மளை நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து சங்கீதம் 40 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. தேவநீதி, தேவநீதி பிரசிக்கணும். வாசிக்கலாம். என்ன சபையில் என்ன நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம்? மகா சபையில் உட்காந்துருக்குறீங்க. அல்லேலூயா. மகா சபையில் என்ன செய்யணும்? ஆமாம், நீதியை பிரசங்கிக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை சொல்லுங்கள். தேவன் எந்தெந்த விதத்தில் நீதியாய் அவர் செயல்படுகிறார், அவர் நீதியான தேவன் என்பதை நீங்கள் சாட்சியாய் அறிவிங்க. என் உதடுகளை என்ன செய்ய மாட்டேன், மூட மாட்டேன். அடுத்து, கர்த்தாவே நீர் அதை அறிவீரன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த, ஞான மார்க்கத்தையும் தேவ அறிவையும் பிரசங்கிக்க வேண்டும். ஞான மார்க்கம், நம்முடைய மார்க்கம் என்ன மார்க்கம் சொல்லுங்கள்? ஞான மார்க்கம், சத்திய மார்க்கம், நீதியின் மார்க்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மையின் மார்க்கம். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. ஞான மார்க்கத்தை உனக்கு பதிகளா கர்த்தர் நமக்கு என்ன மார்க்கத்தை போதிச்சிருக்கிறாரு? ஞான மார்க்கம், ஞானத்தை தருகிற மார்க்கம், ஞானத்தை தருகிற வழியிலே நம்ம நடத்துகிறவர். ஞான இந்த மார்க்கத்தை உனக்கு போதித்தேன். தவறான பாதையில் அல்ல நம்ம நடத்துகிற தேவன் அல்ல. நம் தேவன் செவ்வையான பாதைகளில் மட்டுமே நம்மை நடத்தினவர், நடத்தி கொண்டிருக்கிறவர், இனிமேல் நடத்த போகிறவர். அல்லேலூயா. ஆமாம், அதனால் தைரியமாக அந்த தேவனை பின்பற்றி நீங்கள் வரலாம். சரியான விதத்தில் இந்த பூமியில் நம்மை வாழ வைத்து சோத்திரம் பாதாள நரக அக்னிக்கு நம்மை தப்புவித்து அவரோடு கூட என்றென்றைக்கும் பிற்பாடு சோத்திர நித்திய வாழ்வை தந்து நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர். அடுத்து வாசிங்க. பிரசங்கி 12 அதிகாரம் 9 வசனம். இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இருந்தபடியா பாருங்க, இந்த பிரசங்கி யாருங்க? சாலமோன் தான் இந்த பிரசங்கி. சரிதான். சோத்திரம். பிரசங்கி புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம், சோத்திரம், உன்னத பாட்டு புஸ்தகம். அடுத்து என்னது? அவ்வளோதானா? சோத்திரம். ஆமாம், இந்த முக்கியமான இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதுனது யார்? சாலமோன். ஆவியானவர் அந்த மனுஷனை மறைத்து அவர் தேவன், ஆவியான தேவன் அவருக்கு உள்ளத்தில் கொடுத்த வார்த்தை தான் எனது இந்த வேத வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். மேலும் ஆமாம், பிரசங்கியாகிய சாலமோன் ஞானவானாக இருந்தபடியால் பதிகள் என்ன போதிக்கிறாரு? அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். பார்த்தீங்களா? சோத்திரம். அறிவை போதித்து. பார்த்தீங்களா? இந்த வேதவசனம் மூலமாக நமக்கு என்ன வருகிறது? தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு, சத்தியத்தை, வேதத்தை அறிகிற அறிவு, நமக்கு அறிவு தெளிவு நமக்கு வருகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தா, தேவன் கட்டளையிட்டதையும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் என்ன செய்யணும்? பிரசிக்கணும். தேவன் கட்டளையிட்டதையும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் நாம் பிரசிக்கணும். உபாகமம் 4:5, மார்க் 5:20 வாசிங்க. உபாகமம் 4 அதிகாரம் 5 வசனம், மார்க் 5 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் சுதந்திரத்தை கொள்ளும்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகம புஸ்தகத்து மூலமாக, உபாகமம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தினுடைய நிருபங்களை போன்றது. புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் இருக்கிறது போல் சோத்திரம். யாத்ராகமம் புஸ்தகத்தில் யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இதில் நடந்த சம்பவங்களெல்லாம் தொகுத்து எழுதப்பட்டதான் என்னது? உபாகம புஸ்தகம். நீங்கள் சுதந்திரத்தை கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களை என்ன செஞ்சேன்?
போதித்தேன். பார்த்தீங்களா சொல்கிறார், கட்டளையின் நியாயங்களையும் போதித்து வந்தார் மோசே. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய கட்டளைகளையும் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அது மறவாதேன்னு வேறு சில இடங்களில் இருக்குது. ஸ்தோத்திரம் வேதத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா, அது கர்த்தருடைய வார்த்தையை மறவாதே, அதை கைக்கொள், அதை விட்டு விடாதே, இப்படிலாம் இருக்கா? இருக்குது தானே. சரி, ரைட். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் 5:20 அந்தபடியே அவன் போய் தெக்கப்போலி என்ன நாட்டில் பிரசத்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் இந்த மனுஷனுக்கு செய்த நன்மை என்னங்க? ஆயிரக்கணக்கான பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இருக்குது. லேகியோன் பிசாசு பிடிச்சவனு சொல்லி அவனுக்கு பேர். 1-2 பிசாசு இல்லை, நல்லா கவனிங்க. ஒரு பிசாசு ஒரு ஆளுக்குள்ளே பிடிச்சிருந்தாலே என்ன உயிர் எடுத்துரும். ஆயிரக்கணக்கான பிசாசு உள்ள இருந்துச்சுன்னா, லேகியோனுன்னா ரோமருடைய படைகளில் 5000 6000 எண்ணிக்கை உள்ள அந்த படைக்கு பேர் என்னது? ஆமாம், லேகியோன்னு பேர். அப்படி அவளை பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் என்னமுங்க பண்ண முடியும்? அதான் உடையெல்லாம் இல்லாமல் தன் உடலை கீறி கொண்டு என்ன செஞ்சானா? அவன் எங்கே தான் படுத்து கிடந்தானா? கல்லறையில் படுத்து கிடக்கிற ஆள்லாம் உண்டு இல்லைங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்டவர்களை ஸ்தோத்திரம் பைத்தியமாக்கி பிசாசு அப்படிலாம் இங்கே இப்போ பல ஆமாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையாவது ஒரு பிசாசும் தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒன்று பிசாசு 2 வகை இருக்குது. ஒன்று ஆட்டும் பிசாசு, ஒன்று ஆடாமல் உள்ளே இருந்துக்கிட்டு அமைதியாக இருந்து ஒரு வழி பண்ணுற பிசாசு இருக்குது. ரெந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னது? ஆடுற பிசாசு தெரியும். ஸ்தோத்திரம். இன்னொன்று ஆடாத பிசாசு. எந்த பிசாசுக்கும் நமக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. இடம் வேதம் சொல்லுதான், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்தா. பிசாசுக்கு இடம் கொடுத்தா தாங்க உள்ளே வருவான். இடம் கொடுக்கலைன்னா வரமாட்டான். வேதம் சொல்லுதான் பிசாசுக்கு வசனம் எங்க சொல்லும் போது டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். பிள்ளைகள்லாம் என்ன வேதம் வாசிக்கிறது புது வருஷத்தில் ஆரம்பிச்சாச்சு. ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிட்டு போகணும், நல்லா வாசிக்கணும். ஆமாம், நல்லா புரிஞ்சு வாசிங்க. அங்கே வந்த வசனமே எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி வசனம் கோபம் கொண்ட கடை கூட அது சொல்லிட்டு தான் அடுத்து பிசாசுக்கு இடம் கொண்டாங்கன்னு சொல்ல. கோபம் கொண்டால் என்ன செஞ்சிடாதீங்க, பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் கோபம் தனியே கிடவுது. சோத்திரம். கணவனோட மனைவியோட ஏதாவது சின்ன கோபம் வந்தால் கூட சோத்திரம் நைட்டு எல்லாம் கோபம் போயிடணும். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே போயிடணுமா வேதம் சொல்லுது. எரிச்சல் தனியே கிடவுது. சோத்திரம். யாரு மேலும் கோபத்தை உள்ளத்தில் வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அது பிசாசுக்கு இடம் கொடுக்குறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்குற கதைங்க நிறையா இருக்குதுங்க. சோத்திரம். அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டே போடலாம். இங்கே சொல்லும்போது சோத்திரம் கோபம் கொண்டு வருது, அது பிசாசுக்கு இடம் கொடுக்குறதுன்னு வேதம் சொல்லுது. சோத்திரம். அது பாருங்கள், அதான் சொன்னேன். ஆகவே எப்படிப்பட்ட சாத்தானுடைய தாக்குதலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் குடும்பத்தின் மத்தியில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பராக. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சரி, அப்போ பாருங்கள், இவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார் பாருங்கள். சோத்திரம். நிர்வாணமாக இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து உபத்திரப்பட்ட மனுஷன், ஆயிரக்கணக்கான பிசாசினால் வேதனைப்பட்ட மனுஷனை விடுதலை கொடுத்த பிற்பாடு வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தானா. அல்லேலூயா. இருந்து அதுக்கப்புறம் சோத்திரான்னு சொன்னார், நான் பின்பற்றி வாரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, நீ போய் உனக்கு தேவன் செய்த நன்மையை உன்னுடைய என்ன பண்ண உன் வீட்டாருக்கு அறிவின்னு சொன்னால் அவன் பெரிய சுவிசேஷகனாக ஆகிட்டாங்க. சோத்திர. தெக்கப்போலி நாடெங்கும் போயிட்டு இயேசு என்னை சுகமாக்கிட்டார், இயேசு என்னை பிசாசின் படியிலேருந்து விடுதலை ஆக்கிட்டார், இயேசு என்னை ஆத்மாவை ரட்சித்தார், இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு சுவிசேஷம் அறிவிச்சிட்டான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி எங்கே போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிங்க? பக்கத்தில் உங்கள் சொந்த கரெக்டாக போய் இயேசு நல்லவர்னு சொல்லி இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோமே. எங்கள் கௌரவம் என்ன ஆகும்? அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு தெரியாத. இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பில் நடத்த மாட்டீங்க.
அவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம், நம்ம கெட்டதே சொல்கிறோம். இயேசு நல்லவர், இயேசுவை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லுங்கள். நம்ம அதை தானே பார்த்தோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன செய்யணுமா? சொல்லணும், பிரசிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படாமல் ஸ்தோத்திரம் பிதா தேவனே, நான் எப்படி உங்கள் சமூகத்துக்கு நான் வர முடியும் அப்படின்னு ஒரு பக்தன் பாடுறாரு. வெட்கத்தோடு நான் நிற்கக்கூடாது. சில ஆத்மாக்களோட கூட ஆமாம் ஸ்தோத்திரம் அன்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். லோத்துக்கிட்ட கர்த்தர் சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறாரு. ஸ்தோத்திரம் தேவதூதன் என்ன சொன்னார்? தேவதூதன் அனுப்பி ஸ்தோத்திரம் நீ திரும்பி பார்க்காம எங்கே ஓடு, மலைக்கு ஓடிப்போ. ஆமாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் இப்போ என் ஸ்தோத்திரம் அவன் மனைவி பிள்ளைகளோடு கூட ஓட சொல்லி சொன்னார். ஆமாம், இந்த பொம்பளை ஸ்தோத்திரம் திரும்பி பார்க்காம ஓடுதுன்னா திரும்பி பார்த்து கல்லு துணாகி போயிடுச்சு. ஏன்னா யார் உப்பு துணாகி போயிடுச்சு. ஸ்தோத்திரம் சபிக்கப்பட்ட சந்ததிகளாக அந்த சந்ததி மாறி போச்சு. ஸ்தோத்திரம் அதற்கு சம்பவங்கள்லாம் பைபிளில் இருக்குது இல்லையா? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பாருங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து என்ன செய்யணும்? பிரசிக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்து 18ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து பாடுபடவோ மரித்தோர் எழுந்திருக்கவோ வேண்டியதென்றும் நல்ல நீங்கள் நான் அறிவிக்கிற எவ்வளோ தைரியமாக சொன்னார் பார்த்தீங்களா? அந்த நாளையில் இப்படி சொல்கிறது அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லெடுப்பான். ஏன்னா இயேசுவை மெசியான்னு சொல்கிறது உனக்கு பிடிக்காது. சோதர் பாருங்கள், இயேசுவை கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தி பேசினான், உறுதிப்படுத்தி பேசுகிறார். இயேசு தான் கிறிஸ்து, நீ விசுவாசிக்காமல் இருக்கிற மெசியான்னு, அவர் தான் என் மெசியா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, உண்மையை நம்புகிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் அந்த அந்த யூத மதத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், எப்பா கபடி விளையாடுறீங்களா? இவர் அங்கிருந்து அவர் அங்கே ஓடியாடுறாரு, இவர் இங்கிருந்து போகிறாரு. எப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, முடிச்சிடறோம்ப்பா, வீட்டில் போய் நீங்கள் விளையாடுங்கப்பா. சோத்திரம். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தொருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அதை செய்யணும். இந்த இயேசு தான் கிறிஸ்து, இவர் தான் மெய் தேவன், இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் தான் உங்களை என்னை ரட்சிக்கிறவர், இவர் தான் நமக்கு வந்த பாவங்களின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தவர், இவர் தான் பாதாளத்துக்கு நம்ம ஆத்மா போகாதபடிக்கு நம்மை தப்புவித்து நம்மை ரட்சித்து பரலோகம் சேர்க்கிறவர் என்ற சத்தியத்தை நாம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம். ஞானிகள் சில அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்படிதான் சொல்லுவாங்க. என்னது நீங்கள் போய் சுவிசேஷம் போது என்ன இந்த வாயாடி, அங்கே அப்படி வாயாடின்னு சொல்லி விட்டாங்களே, எனக்கு மானம் போச்சே, மரியாதையை போச்சே, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ரெச்சிப்லாம் நடத்த முடியாது. வாயாடின்னு சொல்லிட்டு போ. இவங்க பைத்தியம்மா சோத்துறோம். இன்னொன்றுலாம் என்ன சொன்னாங்க அவரை? இல்லை வாயாடின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னே அது கொள்ள நோய் அப்படிலாம் சொன்னாங்களாம். யாரை? ஆமாம் சோத்துறோம். ஆமாம், இந்த என்னது உலகத்தையே கலக்கிற ஆளுகளப்பா அந்த ஆளுகள்லாம் அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொன்னாங்க. அது உலகத்தை கலக்கினது உண்மை தான். அல்லேலூயா. அப்பொழுது எப்புக்குறரும் சோய்க்கிறமான ஞானிகளை சிலர் ஆமாம் சோத்துறோம் யார் சோத்துறோம் பவுலோடு வாக்குவாதம் பண்ணி. ஆமாம், நம்ம இந்தியாவில் பார்த்தா பொதுவாக பெண்களை தான் அப்படி சொல்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனது ஆண்களை யாரும் வாயாடி சொன்னது இல்லைல்ல. ஆனால் அளப்புற வாயின்னு சொல்லுவாங்க சில பேர். ரொம்ப சும்மா போட்டு ஓவராக பேசுகிற ஆளுகளை. ஆமாம், என்னது லூஸ் ஸ்டாக் பண்ணுறவனுங்களா? என்னது சோத்திரம். ஆமாம், அளப்புகிற வாயன்னு இருக்குது பைபிளில். நம்ம ஒருத்தர் சும்மா அளப்புகிற வாயனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாயாடியில் நீங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் அளப்புகிற வாய்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவசியமானதை பேசுவோம், அவசியம் இல்லாததை பேசுவதை தவிர்ப்போம். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம் பாருங்க. இப்போ அடுத்து அப்படின்னு வாக்குவாதம் பண்ணினாலும் சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். அந்நிய தேவதைகளை அறிவிச்சுட்டு இருந்தார். அவங்களோட எண்ணம் அப்படி தவறான எண்ணம். சரி, இயேசுவையும் நல்லா கவனிங்க. அதான் இதைத்தான் நம்ம சொல்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்?
அதோடு கூட அவருடைய வருகையும் பிரசங்கிக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். 3 காரியங்கள் இதில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவரை இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு பல காரியங்கள் வேதத்தில் சொல்லிட்டு வந்தாலும் கடைசியில் எங்கே தான் கொண்டு வந்து முடிப்பாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லி முடிப்பாங்க பரிசுத்தவான்கள். இன்றைக்கி நம்ம வேதத்திலேருந்து பல சம்பவங்களை சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு தருகிற ரட்சிப்பு, ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்தும் ஸ்தோத்திரம் பாதாளத்தின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்குற காரியங்கள்லாம் சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் தான் மெசியா, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், அவர் தான் ரட்சகர், உலக ரட்சகர், என்னுடைய ஆத்ம ரட்சகர் நேசர், ஆமாம் உங்களுக்கு ஆத்ம ரட்சகர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு விசுவாசத்தில் நடத்தணும், சத்தியத்தில் நடத்தணும். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு முறை தான். அல்லேலூயா. ஆமாம், பூமிக்கு நம்ம சில இதில் 7 ஜென்மம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, பைபிள் வேதத்தில் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால சோத்திரம் சோத்திரம். அப்போ நமக்கு அதுக்கு பிற்பாடு நித்திய வாழ்க்கை, இந்த பூமிக்கிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கித்தபடியால் அப்படி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிறதுனாலும் சினம் கொண்டு என்ன பண்ணாங்களாம் பார்த்தீங்களா? எதனால் அவங்களுக்கு கோபம் வந்துச்சான்? ஆமாம், ஜனங்களுக்கு உபதேசிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். அடுத்து இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்ன்றதை இந்த உண்மையை சொல்லிவிட்டாங்களே. நான் அந்த உயிர்த்தெழுதலை எப்படியோ மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டோம். சோத்திரம், செவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சோத்திரம் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இப்படிலாம் கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். சோத்திரம், உண்மையை மறைக்க பார்த்தோம். ஆனாலும் கூட உண்மையை பட்டவர்த்தமாக வெளித்தரமாக சொல்லிட்டாங்களே. இயேசு சோத்திரம் மரித்ததும் 3ஆம் நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதும் உண்மையெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆமாம், அவர்களுக்கு தெரியும். யார்? யூதர்களுக்கு தெரியும். இன்றைக்கி யூதர்களும் அந்த சோத்திரம் அவர்களுடைய சார்ந்து ஒரு சில கொள்கையுடைய சோத்திரம் இன்னொரு சமயத்தார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆமாம், இயேசுநாதர் அப்படியே சோத்திரம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தரம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க சோத்திரம் அப்படிலாம் சொல்லி கட்டுக்கதைகளை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பைபிளை குழப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. சோத்திரம் கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள் சோத்திரம் அப்படிலாம் இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருந்து யூதர்களை போல் இருக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப எக்கச்சக்கமான பொய்களெல்லாம் சொல்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை எப்படி முக்கியமோ அதே போல் அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அடுத்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:20 வாசிங்க. அவர் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று எப்படி இருக்கணுங்க? நீங்களும் நாளும் கிறிஸ்துவின் நாளாகிய அவருடைய வருகைக்கு எப்படி இருக்கணும்? துப்புரவானவர்கள், ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரொம்ப முக்கியம். இடர்லற்றவர்கள்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு நம்ம இடர் உண்டாக்கலாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உதவிக்காரர்களாக இருக்கணுமே தவிர விசுவாசத்தில் வருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு இடையூறாக இருந்துடக்கூடாது. நம்ம செயலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பேச்சு, செயல், வாழ்க்கை நமக்கு மற்றவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர விசுவாசத்தை பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் இடர்லற்றவர்களாக இருக்கும். 2 காரியம் இருக்குன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3:20 வாசித்து முடிக்கிறேன். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை உள்ள கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடியிருப்பு எங்கே இல்லை? இப்போ நாங்கள் இருக்கிறோமே. ஆமாம், இது வந்து பாருங்கள், சில இடங்களில் இது ஃபார்மில் கேட்பாங்க பார்த்தீங்களா, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி. நம்ம இருக்கிறது இப்போ தற்காலிக முகவரி. நிரந்தர முகவரி எங்கே இருக்குது சொல்லுங்களேன்? அங்கே தாங்க இருக்குது.
அல்லேலூயா. இது நிரந்தர முகவரி எங்கே இருக்குது நமக்கு? பரலோகத்தில் தான் இருக்குது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திற்கு. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகரை வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். நம்முடைய இயேசுனோட சபை எதிர்பார்த்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில். அடிக்கடி சொல்லுங்கள், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது. இந்த வீட்டில் இந்த பூமியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு நல்ல நிலையில் வச்சுருந்தாலும் எப்போதும் சோத்திரம் நினைங்க. சோத்திரம் எல்லாமே இது டெம்பரவரி. அல்லேலூயா. எனக்கு நிரந்தரம் இங்கே தான். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஜெபம் பண்ணுவோமா? எழுந்திருப்போமா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சபையில் பிரசிக்க வேண்டியவைகள் ஊழியர்களாய் நாங்களும், அதே சமயத்தில் நீங்களும் சத்தியத்தை அறிஞ்சு மற்றவர்களும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் ஊழியர்களாய் நாங்களும் நீங்களும் பிரசிக்க வேண்டும், சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தையும் வேத வாக்கியங்களையும் நியாயங்களையும் தேவ சபையானது பிரசிக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. நீங்களும் அதை அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிங்க. அல்லேலூயா. தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகளையும் தேவராஜ்யத்தை குறித்தும் கர்த்தர் தேவ சபையை பிரசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் மற்றவர்களை இதை அறிந்த நீங்கள் கை கொண்டு மற்றவர்களுக்கு இதை அறிவிங்க. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி நான் வாழ, கேட்ட சத்தியத்தின்படி நான் செயல்பட என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க. நல்ல வாய் திறந்து கேளுங்க. கர்த்தருக்காக செயல்படுகிற காரியம் காலமாக இருக்குது. கர்த்தர் சோத்திரம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் உண்மையாக ஜீவிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளையும் தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிப்போம். அல்லேலூயா. தேவ சபை பிரசங்கிட்டோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளையும் நாம் பிரசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் சோத்திரம் தேவ சபையானது பிரசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. மட்டுமல்லாமல் தேவ பக்திக்கு ஏற்றவைகளையும் தேவன் அருளும் ரட்சிப்பையும் கர்த்தர் தேவ சபை பிரசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அறிந்த நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரன் ஆண்டவராக இயேசுவும் கூட அப்போஸ்தலனான பவுல் சொல்வார், பிரயோஜனமான ஒன்றைக்கும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அதே போல் கர்த்தராக இயேசுவும் சொன்னார், பிரயோஜனமானவர்கள் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் நம் பிதா வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்ததை, நம்முடைய சோத்திரம் அப்போஸ்தலனான பவுல் செய்ததை வேதம் சொல்கிறது. பிரயோஜனமானவை நான் உங்களுக்கு போதித்து உங்களை நல்வழியில் நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். நம்ம சபையான பாதையில் நடத்துகிற தேவன் நம் தேவன். ஒரு நாளும் நமது தேவனை நாம் சந்தேகப்பட வேண்டாம். 100க்கு 100 சரியான பாதையில் நம்ம நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் கர்த்தர் சோத்திரம், ஆனால் நிரந்தர நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோத்திரம். எப்பொழுது வந்தாலும் அவருடைய அருகில் போக நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. காத்திருப்போம். ஞான மார்க்கத்தையும் தேவ அறிவையும் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் பிரசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நாம் பின்பற்றுகிற மார்க்கம் ஞான மார்க்கம், இது நீதியின் மார்க்கம், இது சத்தியத்தின் மார்க்கம், இது உண்மையின் மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் தைரியமாக பின்பற்றி நடப்போம். கர்த்தர் சோதரன் தேவன் நல்ல தேவன். நல்ல வழியிலே தான் நம்மை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து நல்ல வழியிலே நடத்துகிறார். இனிமேலும் நல்ல வழியிலே தான் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் கட்டளையிட்டதையும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் பிரசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சபை பிரசிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் கர்த்தருடைய வருகையும் குறித்து சபை பிரசிக்க வேண்டியது பிரசிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம். இயேசு இந்த பூமியில் கர்த்தர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மறித்து உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்பதை சொல்லுவோம். மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய அவசியத்தை, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தங்கள் பாவங்களை சோத்திரம் அறிக்கையிடணும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசித்த ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை சோத்திரம் சபை அறிந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். அல்லேலூயா. மட்டுமல்லாமல் வருகை குறித்த தரிசன உடையவர்களாய் வருகைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை தேவசமத்தினர் கொண்டு பாடி துதித்து ஆராய்த்து வேத வாசியத்தை ஜெபிக்க, ஆண்டவரை சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க, ஆண்டவரே நாங்கள் இதை கற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்கவும் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. சோத்திரம். ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே சோத்திரம் சுவிசேஷகராக
ஊழியர்களாக சுவிசேஷிகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷருடைய பாதங்கள் சோத்திரம் மலைகளில் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் சுவிசேஷத்தை டாக்ஸ் மூலமாகவோ எந்த விதத்திலேயோ கர்த்தாவே திருப்பரசங்கமாகவோ கிராமத்திலேயோ எங்கு அறிவித்தாலோ கர்த்தர் அவர்களுடைய பாதங்களை அழகாக பார்க்குறீங்களா ஆண்டவரை. கர்த்தாவே சோதர ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை சோதர நீர் சொல்லியிருக்கிறீங்க. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கணவனுவார்னு சொன்னீங்களே. பிதாவின் கணத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஒவ்வொரு தங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யத்தக்கதாக, தேவனுடைய பணியை செய்யத்தக்கதாக கர்த்தாவி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சபை கட்டப்பட, தேவனுடைய ஊழியம் பூரணமாய் நிறைவேற அந்த பூமியில் கர்த்தர் உதவி செய்து நடத்தும். ஜெபங்களும் பதில் தாரும் இயேசு நாமத்திலுமே.